அந்த பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணாக்கு வந்து இந்த ஃபேமிலியாக சேர்ந்து வந்து ஒரு கொண்டாட அப்போ இது வந்து ஒரு எனக்கு வணக்கம், நான் ஜது. நான் நினைச்சியா ஓகே, இன்றைக்கு எங்க நிக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பார்த்தாலே தெரியும், வளமையா நிக்கிற மாதிரி எங்க வீட்டாம வந்து நிக்கிறேன். அப்ப இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா அதை சொல்லட்டும். இல்ல நான் வந்து அப்பா சொல்லுங்க, அப்பா என்ன வீடியோ பார்க்க போறோம்? இப்போ என்னன்னு சொன்னா பிறந்த நாள் வீடியோ. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ நான் பார்க்க போன்னு சொன்னா, அதாவது வந்து ஒரு சந்தோஷமான நாள் தானே. என்னன்னு சொன்னால் அந்த பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணாக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள். அப்போ அவருடைய பர்த்டேக்கு வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வந்து அண்ணாக்கு ஒரு கேக் கட் பண்ண போறோம். சந்தோஷமா வந்து அண்ணாக்கு ஒரு கேக் கட் பண்ண போறோம். அதான் வந்து ஆசை, நான் அந்த அண்ணா வந்து உண்மையில வந்து ஆத்திக்குட்டின பிறந்த நாளுக்கு வந்து எங்கட பிறந்த நாள் நிறைய செஞ்சிருக்கேன் நம்ம உதவியில். அப்போ அந்த அண்ணா அந்த ஆசை வந்து நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். பிறந்த நாள் வந்து அந்த அண்ணாவுக்கு இன்றைய தினம். அப்போ அதுக்காண்டி வந்து நாங்கள் இங்கே கேக்கு வெட்டாமல் நாங்கள் ஒரு வேறு இடத்துக்கு போய் வந்து கேக் வந்து வெட்ட போகிறோமே. நான் அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்புநிலை வந்து ஒரு 3 நாளாக வந்து சரியான மாதிரி பிள்ளை. என்ன நடந்தது அப்பாவுக்கு? பல்லு கொதி பார்த்தால இருந்து சொக்கெல்லாம் அப்படிங்கி இருக்கு. அப்போ அதில் வந்து அப்பாவாலையும் கொஞ்சம் கதை கேளாதுன்னு. அப்போ இன்றைக்கு வந்து அப்பாவாலையும் வந்து வேலை நிப்பாட்டியாச்சு நில்லுங்கன்னு சொல்லி 7ஆண்டு வழியால். அப்போ இன்றைக்கு வந்து சந்தோஷமா போய் அந்த அண்ணாண்ட ஒரு பிறந்த நாளை தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு எங்கள்ட ஃபேமிலியாக சேர்ந்து வந்து ஒரு கொண்டாட போகிறோம். என்ன உண்மைதான், அந்த அண்ணா கண்டு இல்லை, நாங்கள் வந்து நிறைய பேர் இருக்கேன். உண்மையில எங்களை வீடியோ பார்க்குற உறவுகளில் வந்து இப்போ எங்களோட பழகிற ஆக்களுக்கு வந்து நாங்கள் அப்படி கேட்க முதல் முறை ஜெர்மன் அம்மாவுக்கு வெட்டினாங்க, அப்புறம் ஒரு தம்பிக்கு வெட்டினாங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணுறோமே ஒரு அண்ணாண்ட கேக். அதான் உண்மையில எங்களை கேட அண்ணாண்ட பர்த்டேக்கு வந்து நாங்கள் கேக் கட் பண்ணிடலாம் போயிட்டு அது ஒரு சிறிய ஒரு மனஸ்தாபம் இன்றைக்கும் அது இருந்து கொண்டாடுறது. அந்த டைம் வந்து எங்களோட ஃபோன் வந்து பழுதா போயிட்டாங்க. அப்போ அதனால அண்ணாக்கு வந்து கேக் கட் பண்ண முடியலை. கண்டிப்பாக வார வருஷம் வந்து நாங்கள் அதை செய்வோம். ஃபோனும் பழுதா போயிட்டு அடுத்து அந்த டைம் வந்து ஆத்திக்குட்டி மச்சினு கொஞ்சம் ஏலான்னு சொல்லி காய்ச்சல் வலிக்கு வந்து கழிச்சு விடும். அப்படி முக்கியமான வந்து வீடியோவை ஃபோன் வந்து பழுதா பண்ண அந்த அண்ணாக்கு வந்து சொல்லலாம் போட்டேன்னு. அப்போ அந்த அண்ணா வந்து நல்ல அண்ணா தான், இப்படி தான் இந்த உறவுகள் வந்து எங்களை எவ்வளோ நேசிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து அவங்களை எங்களை இயன்ற அளவு நேசிப்போம். கண்டிப்பா அதே போலதான் அந்த அண்ணா போலதான் இந்த அண்ணா வந்து எங்களோட குடும்பத்துல வந்து நல்ல ஒரு அக்கறை பாசம், எங்களோட ஆட்டுக்குட்டி பிள்ளைகள் எல்லாரையும் நல்ல மாதிரி நேசிக்க ஒரு அண்ணா. அப்போ உண்மையிலேயே வெளிநாட்டு உறவுகள் வந்து உண்மையிலே எங்களுக்கு ஒரு பர்த்டே வருதுன்னு சொன்னா உண்மையிலே எங்களுக்கு வந்து ஒரு பங்களிப்பு செய்யணுமே. கேட்க விட்டுங்க அதுங்கன்னு சொல்லி உண்மையிலே அது ஒரு சந்தோஷமா செய்யல. அப்போ அவைக்கு வந்து நாங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் செய்ய தரணுமே. அப்போ அவைண்ட பிறந்தாலும் வந்து வேலைக்குள்ள உண்மையை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தானே என்னோட பழகிற ஆக்கள் கதைக்கிற ஆக்களோட அவங்களோட நன்மை தீன்மை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் கலந்து கொள்ளுவேன். அதே போல தான் இப்போ இந்த அண்ணாண்டு இல்லாமல் இப்படி எங்களோட கதைக்கிற ஆக்கள் யார்கிட்ட எப்படி பர்த்டே வந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக எங்களோட சேனலில் வந்து ஒரு சகோதரங்கள் மாதிரி நினைச்சு. அதே போல் இன்றைக்கு அந்த பிரான்ஸ் அண்ணாண்ட பிறந்த நாளுக்கு வந்து நாங்கள் சந்தோஷமாக வந்து ஒரு கேக் கட் பண்ணி போடப்படுமே. அடுத்த எங்கள்ட சேனல் வந்து இந்த சேனல்லையே வந்து டிஷர்ட் வந்து நான் போட்டுவேன். அப்போ இது வந்து ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நாளாக யூடியூப் வந்ததுக்கு வந்து இன்றைக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க அவங்களோட சேனல்ல இல்லாமல் வந்து. அப்போ இன்றைக்கு வில்லேஜ் குக்கிங் அதாவது பொதுவான ஒரு பேர் தான் வில்லேஜ் குக்கிங் சமையல். பருத்துடே சாப்பாடு கடையில் கூட கேட்பாங்க, தம்பி நீங்க எந்த சமையல் உண்மையில வந்து பெரிய ஒரு சந்தோஷம். இந்த டிஷர்ட் வந்து நான் போடுறேன், வடிவாம இருக்கு எனக்கு வந்து. சரி ஓகே, தொடர்ந்து அதுக்கு முன்னாடி வந்து உண்மையிலேயே அந்த பிரான்ஸ் அண்ணாக்கு வந்து எங்க குடும்ப சார்பா அண்ணாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. கண்டிப்பா அதான் வந்து அண்ணாக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண வந்து நான் தான். அந்த அண்ணா கேட்டா கூட சொல்லுவேன் நைட்டு விஷ் பண்ண. ஆனா டைம் வித்தியாசம் உண்மையிலே அது என்னன்னு சொல்லணும். என்னண்டா இப்ப எங்களுக்கு வந்து விடியப்புறம் 3 சொன்னாதான் அவங்களுக்கு அங்க வந்து நடுச்சாமம் 12 மணி. அப்போ அந்த டைம் காத்திருந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறது கஷ்டம் தான். ஆனால் அது வந்து என்ன செஞ்சுக்கிறார்,
எங்கட டைம் 12 மணிக்கு வந்து அண்ணா அதுக்கு டைம் தெரியல. எங்கட டைம் 12 மணிக்கு வந்து அண்ணா விஷ் பண்ணிருக்கீங்க. ஆனா அவர் என்ன சொல்றீங்க, தாங்களும் வந்து இங்க இருந்தான் போனாங்களாம். அவ தனக்கு உண்மையில வந்து பெரிய சந்தோஷமா என்ன சொன்னா, நான் 12 மணிக்கு நான் என்ன சொன்னா இங்க அங்க சொந்தக்கார பிறந்தான்னு சொன்னா அப்படி 12 மணி போய் கேக் வெட்டுறானே. அப்ப அதே ரீதியில வந்து அந்த அண்ணாக்கு சொல்லிடுறேன், அந்த அண்ணா சொல்லியிருந்தேன் பிரச்சனை இல்லை, உண்மையில வந்து பெரிய ஒரு நன்றி சந்தோஷம்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, நாங்க இதுல இருந்து கதைச்சு கொண்டு காணுமாம்மா, நாங்க பழக்கிடுவோம். இப்ப நாங்க மற்றது அன்னைக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்தது, சின்னவனை வந்து கதை கேட்க கொஞ்சம் டல்லா இருக்கிறார், பாமா அன்றைக்கு நீங்க கதைக்கலேன்டான் அதே பல்லு கோதி தெரியும். நாங்க அன்னை இந்த பார்சல் வீடியோ போட நீங்க கொஞ்சம் சோகமா இருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கு நான் வேற டைம் தானே அவசரமா ஓகே காலமா அந்த வீடியோ எடுத்தபடி அதை வேலைக்கு அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது. அப்புறம் உங்களை நேசிக்க கூட வந்து போடும். நானும் அம்மா சந்தோஷமா இல்ல, எல்லாருமே எந்த நாளும் சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா சின்ன நோபலா பாடும் மாடும் ஜோக்கான வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். நான் உண்மைதான் அந்த வேலையில கொஞ்சம் நேசிப்பு கூட, அதனால வேலை டைம்ல வீடியோ எடுத்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலை டைம் போனாலும் அவசரப்பட்டு கொண்டு போகணும். ஆனா இன்னைக்கு வந்து அப்ப அதுக்காக தான் யோசிச்சீங்களோ ரைட். அப்ப இன்னைக்கு பல்லு கொதி என்ன கதை துன்ற கதை. சரி ஓகே, நாங்க வந்து அந்த என்ன கேக் வெட்டுக்கு வந்து போவோம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக பண்ண சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாங்க, அதுங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே, நாங்கள் இப்போ வந்து விளக்கிட்டாச்சு, நம்ம விளக்கிடாம. சரி ஓகே, ஆட்டோ வந்து ரெடியாக போகுது. பிள்ளை வந்து கண்ணாடி வடிவு அவனான இல்லையே. சரி ஓகே, இப்போ எங்கே நிற்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்கள் மாதா கோயிலில் வந்து நிற்கிறோம். ஏன்னு சொன்னால் அந்த பிரான்ஸ் அண்ணா வந்து அவன் வந்து வேதம் என்னம்மா, அப்போ வேதம் தானே. அப்போ அது வழியால் வந்து அது ஒரு சந்தோஷத்துக்காண்டி தான் வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு இல்லை அண்ணாண்ட விருப்பம் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொன்னால் செவ்வாய்க்கிழமை மாதாண்ட கோயிலில் வச்சு கேக் வெட்டணும்னு சொல்லி மேலே அண்ணாக்கு அதில் விருப்பம் என்ன. அப்போ அண்ணாண்ட விருப்பத்தின்படி நாங்கள் வந்து இந்த தினம் மாதா கோயிலில் வந்து நிற்கிறோம். பார்த்தாலே தெரியுது பெரிய ஒரு சிலை இருக்கு, சிலுவை, அந்த சிலுவைக்கு நேரம் நிற்கிறோம் நாங்கள் எல்லாரும் வந்து. சரி ஓகே, அப்போ அண்ணாக்காண்டி வந்தப்போ கேக் வெட்டுறது. அப்போ பர்த்டே பையன் யாருன்னு சொன்னால் ஜது ஜதுதான் கேக் கட் பண்ண பிறகு. சரி ஓகே, ஆதி கட் பண்ண பிறகு ஆதி இந்த மாமாவுக்கு தானே பிறந்தாலே. சரி அப்போ ஆதி கேட்போம், ஆதி யாருக்கு பிறந்த நாள் இல்லை ராஜா கேள்வி, ஆதி யாருக்கு பிறந்த நாள்? மாமான்னு சொல்லுங்க. எப்படி இல்லை பாட்டு பாடுங்க. சரி ஓகே, அப்போ வந்து நாங்கள் வந்து கேக்கை வெட்டுவோம். பாட்டு பாடுங்கம்மா. அது பாடுங்க. ஆதிட்டு வாங்க, ஆதிட்டு இப்படி அண்ணா கிட்ட இருந்து விட்டோம். அப்பா கீழே இருங்க. ஆதிட்டு அண்ணா அப்படி சரியா. Happy birthday to you. Happy birthday to you. அம்மா கொஞ்சம் எப்படி வாங்க, வெயில் அடிக்குது. Birthday dear Frans அண்ணா. Happy birthday to you. ஓடு 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 ஓடு. அது எங்க ஓடுறீங்க? சுரேங்கனே. அப்பா. கண்ணுக்குள்ள வை. ஐயோ மூக்கல நிக்க. அண்ணா அப்ப ஆருக்கு தீத்த போறீங்க? வெட்டி வெட்டி சாப்பிடு படுதுங்க. அண்ணா தீத்து அண்ணா கேக் வெட்டி. அது அண்ணா வெட்டி தீத்து கேக்கு. பட்டி பண்ணு. அடியமாவா தருங்க. அம்மா அடிக்குமா. ரைட் அண்ணா தீத்துங்க. அண்ணா தீத்துங்க. பாப்பம்ல அண்ணா ஆதி விடு. இங்க வெயில் பத்தி. அண்ணா தீத்துங்க. உங்க என்ன வடி வாசிக்கணும்? நான் புள்ள வடி வாசிக்கணும். இதுக்கு சத்து காணா. அப்பா புள்ளை வளக்குது இந்த சட்டை வந்து. அண்ணா குனியா புள்ள விழுது. அண்ணா தீத்து. இதுங்க. அண்ணாக்கு சின்ன வாய். அண்ணாக்கு சின்ன வாய். புள்ளை வாங்க புள்ளை. கத்தி வந்து வெல்ல முடியல. அப்பா அது வமனா. அம்மா தீத்து. காணஞ்சி வாடிக்காத. மாமா அப்படிங்கம்மா. வமனா கேக்கு. சின்ன ஓகே கேக் வந்து நல்லா தான் இருக்கு. அது நான் சொல்ல வேணும். அதென்ன உண்மைதான். அம்மா தீத்துங்க தெரியும். கேக் ஆடுறது. அப்பா பேக் ஆடாது. அப்பா நேர்மதான்.
எனக்கு உண்மை வந்து கருப்பை விட இந்த வெள்ளை வெனிலா வந்து பிடிச்சிருக்கு. நல்லா கேக் வந்து கேக் வந்து அந்த அண்ணா ஊர்ல இல்லை தான், ஆனாலும் அந்த அம்மாக்கும் அண்ணாக்காண்டியும் அந்த கேக்கை வந்து நாங்கள் சாப்பிடுவோம். அப்போ எனக்கு உங்களுக்கு தான் இவ்வளோ எங்களுக்கு காணும்போதோட சரி ஓகே. அதோட வந்து என்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அதான் வந்து எங்களை வீடியோ பார்க்க உறவுல வந்து கண்டிப்பாக வந்து அண்ணாக்கு வந்து பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க, உண்மையாக சந்தோஷமா இருந்தது. அதே போல் இன்றைக்கு வந்து மறக்காமல் அந்த பிரான்ஸில் இருக்கிற அண்ணா அந்த பர்த்டே வந்து நீங்களும் மிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கணும். சரி, இப்போ நாங்கள் வந்தது உண்மையாக சந்தோஷம். அந்த அண்ணாவுக்கு வந்து கேக் வெட்டின நல்ல சந்தோஷமாக இருக்குது. அதே போல் உண்மையிலே அன்றைக்கு ஆர்த்திக்கு வந்து வேளான்னு சொன்னால் 2 மாதா கோயிலில் போய் அண்ணா வந்து கும்பிட்டு இருந்தாங்கண்ணா. அப்போ அப்படியான ஒரு அண்ணாவுக்கு வந்து நாங்கள் அவருடைய விருப்பத்தை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும். அப்போ அது மட்டும் இல்லை, மாதா கோயிலுக்கு நாங்கள் வளமையாக வந்து வாரினாங்கல்ல அண்ணா. அப்போ முழுவதுரி வந்து ஏற்றி கும்பிடுவோம் மாதாட்ட போய். ஓகே வாங்க, இதான் மாதா கோவில்னா மாதா கோவில் இருக்குன்னு நாங்கள் முந்தி வந்து இந்த கும்பிட்டுருக்கோமே. கண்டிப்பா கும்பிடுவோம் போய். அந்த ஒரு நல்ல ஒரு ஆசையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கு. நான் மாதா கோயிலை வந்து பார்த்தது எவ்வளோ பெருசாக இருக்கு. இந்த வெயில் அடிக்குது. மாதா கோயில் ஆத்திக்குட்டியாக அப்பாக்கெல்லாம் வந்து அங்கே நிற்கணும். முதல்ல ஆத்தியோடைய கேக்கு கேட்குது. இந்த இன்னொரு நீ வடிவாக இருக்குது, இயற்கையாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. மாதா கோயில் அம்மா அந்த உள்ள போட்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வளர்க்குது எவ்வளோ வடியாகுன்னு சொல்லிட்டாங்க கோயில் வந்து உள்ள வந்து. இந்த இதுக்குள்ள அந்த இதெல்லாம் நாங்கள் ஒரு வரைக்கும் ஆத்தி காசு சேர்ந்து கட்டினாங்க. சரி, அப்போ நான் வளர்க்கூடாமாம்மா வளர்க்கூடாமண்ணா? அந்த மாதா கொடுத்துட்டு அந்த மாதாக்கா உண்மையாக வந்து சட்டை நல்லா இருக்குமே. இந்த இடம் வந்து சும்மா வேறு லெவலில் வந்துருக்கேண்ணே. ஆத்திக்குட்டி சிட்டிட்டு ஆத்திக்குட்டிங்க. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளியில் வந்து கொளுத்துற மாதிரி வந்து விழுந்தாலும் மாச்சு நாதி. சரி ஓகே, இப்போ அம்மா வந்து அதை வந்து கொளுத்திட்டா. சரி, நாங்கள் வந்து விளக்கிடுவோம். சரி, எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன்னு நாங்களும் வந்து அந்த அண்ணா சார்பாக மாதாட்ட தேடி வந்து முழுவதும் கொளுத்தி கும்பிட்டது நல்ல சந்தோஷமா இருக்குது. அண்ணா குடும்பத்துக்கு வந்து மாதா அந்த ஆசீர்வாதம் எப்போவுமே நிலைத்திருக்கணும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோவில் முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எங்களை வீடியோ பார்க்க உறவுகளும் வந்து அண்ணா அந்த பிறந்தநாளை வந்து நீங்களும் மிஸ் பண்ணுங்க. சரி, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.